அண்மையில் நடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலும் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலுமே இங்கிருந்து மாநில நிர்வாகிகள் போயிருந்தாங்க. அப்போ கூட்டணி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே வெளியே பேசக்கூடாது, அது கிறிஸ் ஓடங்கர் அவர்கள் தான் பேசுவாங்க, மற்றவங்க யாரும் பேசக்கூடாதுங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தது. ஆனா ஒவ்வொரு முறையுமே வந்து அந்த பேச்சு சொல்லி முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து மானி தாக்கூர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் மேலிடத்தை வந்து மல்லிகார்ஜுன கார்கே வேற லைன்ல இருக்கிறாரு, செல்வ பிறந்தகை மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியோட மனசாட்சியா பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தியும் மனசாட்சியா பேசுறாரு. ஏன் அங்கேயும் ஒரு மாற்றம் தேவைப்படுதா? அதான் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியில இருந்து டிஃபர் ஆகுறாரு அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. அப்படிதான் பார்க்க முடியுது. அப்படி டிஃபர் ஆகிறதுனால மல்லிகார்ஜுன கார்கேயும் செல்வ பெருந்தகையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் வருது தலைமைக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும். இது மாதிரி இன்னும் ஒரு 10 ஸ்டேட்ல மல்லிகார்ஜுன கார்கே எதிர்த்து போனாருன்னா நிச்சயமா மாற்றப்படுவார். அதே மாதிரி திரு செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாற்று கருத்து வைக்கும் பட்சத்தில் நிச்சயமா மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கும். ஏன்னா ராகுல் காந்திகிட்டேருந்து டிஃபர் ஆகிறது ஐ டோன்ட் திங்க் அது காங்கிரஸ் பார்ட்டியில் அது சரியான விஷயம் கிடையாது. அதனால ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறோம் அந்த ஆங்கிளில் தான் மாணிக் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்திகளும் பேசுகிறாங்கங்கிறது தான் எல்லாருக்கும் புரிதல். அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் இப்போ என்னதான் நீங்கள் திமுக கூட்டணி இனிமே பயணிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முழுசா உடஞ்சி போச்சு, ஜெல் ஆகாது. இனிமேல் கீழ்மட்ட தொண்டன் வரைக்கும் பிரிஞ்சுட்டான். திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லி போராடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த கூட்டணியில தொடர்வதனால் பிரயோஜனம் இல்லைன்னு தான் காங்கிரஸ்காரர்களும் நம்புறாங்க, திமுகவும் அதுதான் நினைக்குது. இனிமே இவங்களை சேர்த்துக்கிட்டு இனிமே நாம வந்து இழுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ரொம்ப திரு ராஜகண்ணப்பனா இருக்கட்டும், திரு தளபதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே காங்கிரஸை பற்றி கூறிய மிக மோசமான கருத்துக்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால வந்து இந்த திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு நாம வந்து வேலைக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் தொண்டனும் நினைக்கிறத நாம உணர முடியுது.